ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஜா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நாம் தினமும் உணவில் எடுத்துக்கொள்ளக்கூடிய, அதுவும் மதிய உணவில் தவறாமல் எடுத்துக்கொள்ளக்கூடிய அப்பளம், இதை பற்றி நாம் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக மதிய உணவு என்றாலே அப்பளம் இல்லாமல் அது நிறைவாகாது. அந்த அளவிற்கு அப்பளம் நம் அன்றாட உணவில் ஒரு முக்கியமான ஒரு பொருளாக உள்ளது. அப்பளத்தை நாம் சாப்பிடும் பொழுது அதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அதில் உப்பு அதிகம் சேர்க்கப்பட்டுள்ளது. அதை நாம் சாப்பிடும் பொழுது நம் உடலில் உப்பு அதிகமாகிவிடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். உப்பு அதிகமானால் இரத்த அழுத்தம், குமட்டல், வாந்தி போன்ற பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும். அப்பளத்தை நாம் சிறு வயதிலிருந்து அதிகம் சாப்பிடுகிறோம் என்றால் நமக்கு உப்பு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அப்பளம் நாம் சாப்பிடும் பொழுது நாம் நினைவில் கொள்ள வேண்டியது, அதில் சோடா சேர்த்திருப்பாங்க, உப்பு சேர்த்திருப்பாங்க. இதை நாம் சாப்பிடும் பொழுது நமக்கு மலச்சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இது வயிறிலிருந்து குடல் வரை வாயுவை ஏற்படுத்தி மலச்சிக்கலை ஏற்படுத்துகிறது. அப்பளம் நாம் சாப்பிடும் பொழுது அதை நாம் தவிர்ப்பது, 30 வயதுக்கு மேல் வயதானவர்கள் அப்பளம் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளுக்கும் அதிக அளவில் அப்பளம் கொடுக்காமல் குறைவாக சாப்பிட கொடுப்பது நல்லது. கலர் அப்பளம் அப்படின்னு நம்ம சாப்பிடும் பொழுது அவற்றில் சேர்க்கப்பட்டுள்ள கலர் நம் உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே கலர் அப்பளம் சாப்பிடுவதையும் நாம் அளவோடு அல்லது சாப்பிடுவதை தவிர்ப்பது மிகுந்த நம் ஆரோக்கியத்திற்கு நன்மையை தரும். அப்பளம் என்றாலே விரும்பி சாப்பிடுபவர்கள் அதை நாம் எண்ணெயில் பொரிக்கிறோம் என்ற விஷயத்தையும் நினைவில் கொள்ள வேண்டும். அதிக எண்ணெய் உடலுக்கு நல்லதல்ல. அப்பளம் நாம் சாப்பிடும் பொழுது அவை நல்ல ஒரு மணமாக இருக்க வேண்டும். அதாவது நீண்ட நாட்கள் ஆன அப்பளம் சாப்பிடும் பொழுது அது நமக்கு வாயு தொல்லையை அதிகமாக ஏற்படுத்தும். நல்ல ஒரு மணமுடைய, அதாவது ஃப்ரெஷ்ஷான அப்பளம் என்றால் அதை நாம் உப்பு சேர்த்து தயாரிப்பதால் அதை நாம் அதிகமாக பயன்படுத்தும் பொழுது அது நல்ல அப்பளமா அப்படி என்பதை நாம் கவனிப்பதை மறந்து விடுவோம். ஆனால் அதை நாம் சாப்பிடும் பொழுது அப்பளம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு அதை நாம் சாப்பிட வேண்டும். அப்பொழுதுதான் வாயு தொந்தரவிலிருந்து நம்மால் விடுபட முடியும். அப்பளத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நாம் செரிமான பொருட்களான ஜீரகம், சோம்பு இவைகளை உணவில் நாம் சேர்த்து கொள்வது வாயு தொல்லையிலிருந்து நமக்கு ஒரு நிவாரணத்தை கொடுக்கும். அப்பளம் அடிக்கடி உணவில் எடுத்துக்கொள்வது நல்லதா என்று கேட்டால் நல்லதல்ல. ஏனென்றால் அது நம்முடைய உடலில் உப்பு அதிகமாகுவதற்கு முக்கிய காரணியாக அமைந்துவிடும். மற்றொரு ஹெல்த்தி டிப்ஸில் சந்திக்கும் வரை